இப்போ இந்த வீடியோவில் how to prepare the choice list for medical online counseling. இப்போ எந்த மாதிரி காலேஜ், எந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸில், எந்த ஆர்டரில் போடுறதுக்கு என்ன ஃபேக்டர்ஸ்லாம் கன்சிடர் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு டீட்டெயிலாக பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரேங்கிங் லிஸ்ட்டு கிடச்சிருக்கும். இந்த ரேங்கிங் லிஸ்ட்டில் நீங்கள் எந்த ரேங்க்கில் எந்த பொசிஷனில் இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ரேங்கிங் பொசிஷன் வச்சு உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா இன் கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்குமா அல்லது கவர்மெண்ட் கோட்டா இன் பிரைவேட் காலேஜ் கிடைக்குமா அப்படின்றத டிசைட் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் என்ன? கவர்மெண்ட் கோட்டா இன் கவர்மெண்ட் காலேஜ் ஆர் கவர்மெண்ட் கோட்டா இன் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ், இதை டிசைட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட், உங்களுடைய நீட் கட் ஆஃபுக்கு லாஸ்ட் இயர் எந்த காலேஜெல்லாம் அவைலபிலிட்டி இருந்தது, அது ஓசி கோட்டாவோ, பிசி கோட்டாவோ, எம்பிசி கோட்டாவோ, என்ன கோட்டாவில் நீங்கள் வரீங்களோ அந்த நீட்டு மார்க்கை பேஸ் பண்ணி எந்த காலேஜ் லாஸ்ட் இயர் அலாட் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 610க்கு எந்த காலேஜில் அலாட் ஆகிருக்கு, 520க்கு எந்த காலேஜ் அலாட் ஆகிருக்கு, 575க்கு எந்த காலேஜ் அலாட் ஆகிருக்கு அப்படின்றத செக் பண்ணிங்க. இதுதான் இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி நம்ம அந்த 3 to 4 காலேஜஸை ஃபோக்கஸ் பண்ணலாம், சாய்ஸ் லிஸ்ட்டில் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் லொக்கேஷன், நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்றது இம்பார்ட்டன்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கோயம்புத்தூர் பேஸ்டாக ரிலேட்டடாக இருக்கீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் பேஸ்டாகவே எடுக்கிறது பெஸ்ட்டு. சவுத்தில் இருக்கீங்க அப்படின்னா திருநெல்வேலி பேஸ்டாக எடுக்கிறது பெஸ்ட்டு. சென்னை இருக்குன்னா சென்னை சப்பர்பன் எடுக்கிறது பெஸ்ட்டு. ஸோ உங்கள் லொக்கேஷன் எங்கே இருக்கோ அதுக்கு நியரஸ்டில் பெஸ்ட் காலேஜ் என்ன, அதில் ஒரு ப்ரிஃபரன்ஸ் பாருங்கள். நெக்ஸ்ட்டு, காலேஜ் எந்த லொக்கேஷனில் இருக்குது. சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் தி சிட்டியில் இருக்கும், சிட்டி லிமிட்டில் இருக்கும், அவுட் சைட் த காலேஜில் இருக்கும், அவுட் சைட் த சிட்டி லிமிட்டில் இருக்கும். அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு, ஒரு காலேஜில் அந்த மெடிக்கல் ஹாஸ்பிட்டலோட கனெக்ட் ஆகிருக்கும். ஒவ்வொரு மெடிக்கல் காலேஜும் ஒரு மெடிக்கல் ஹாஸ்பிட்டலோட கனெக்ட் ஆகிருக்கும். அங்கே டெய்லி போகிற இன்ஃப்ளோ அவுட் ஃப்ளோ பேஷண்ட்டு, இன்பேஷண்ட் எவ்வளோ, அவுட் பேஷண்ட் ஏன்னா பேஷண்ட் நிறைய இருந்தால் தான் உங்களுக்கான எக்ஸ்போஷர் அதிகமாக கிடைக்கும். அந்த ஃப்ளோ ஆஃப் பேஷண்ட்டு எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றது பார்த்தீங்க. அதையும் தாண்டி சில பேர் நேட்டிவ் பிளேஸ் படிப்பாங்க. நேட்டிவ் பிளேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு மதுரை நேட்டிவாக இருக்கும் அப்படின்னா மதுரையில் எடுத்துக்கலாம், அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்லாம் அங்கே இருக்காங்க, அது பெஸ்ட் காலேஜாக இருக்குது. இல்லை தஞ்சாவூர் எடுத்துக்கலாம் அப்படின்லாம் தோணும். ஸோ அந்த மாதிரி நேட்டிவ் பிளேஸாக இருந்து உங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்காங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க கசின் அங்கே படிக்கிறாங்க, சீனியராக இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஃபேக்டரையும் கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது டிஸ்டன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் ரீசன்னா சில பேருக்கு உடனே ஹாஸ்டல் போகும்போது ஹோம் சீக் ஆகிடுவாங்க. அவங்க வீக்லி ஒன்ஸு வீட்டுக்கும் காலேஜுக்கும் போகிற மாதிரி டிஸ்டன்ஸ் இருக்கா அப்படின்றத கன்சிடர் பண்ணணும். நெக்ஸ்ட் காலேஜ் ஃபீஸு. ஆக்சுவலாக கவர்மெண்ட் காலேஜில் பொறுத்த வரைக்கும் 17,610 ரூபாய், இது ஸ்டாண்டர்டு. நீங்கள் ப்ரைவேட் காலேஜில் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா போகிறீங்கன்னா ஃபீஸ் டிஃபர் ஆகும். 4 lakhs, 5 lakhs, 7 lakhs அப் டு 8 lakhs ஆகும். அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை என்கொயரி பண்ணுங்க. அதை விட முக்கியமானது ஹாஸ்டல். அந்த ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கா, மெஸ் நல்லா இருக்கா, அங்கே ஹைஜீனிக்கா இருக்கா, அங்கே ஃப்ரெண்ட் சர்க்கிள் எப்படி இருக்கு, இதெல்லாமும் டிசைடிங் ஃபேக்டர் தான். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மெயினாக இப்போ நியூ காலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டாப் மோஸ்டாக இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ், ஆடிட்டோரியம், லைப்ரரி இந்த மாதிரி இருக்கு. ஸோ நம்ம எதுவும் ஜஸ்ட் நீட் மார்க்கை மட்டும் பேஸ் பண்ணி நம்ம காலேஜ் டிசைட் பண்ண வேண்டாம். அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படின்னு டிசைட் பண்ண வேண்டாம். ஸோ தீஸ் ஆர் தி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் டு செலக்ட் தி சாய்ஸ் ப்ரிப்பரேஷன். இந்த சாய்ஸ் ப்ரிப்பரேஷனை ஒன்ஸ் நீங்கள் கரெக்டாக ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் பெஸ்ட்டு சாய்ஸ், அதுதான் பெஸ்ட்டு மெத்தட். அதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் திரும்பவும் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல கவர்மெண்ட் கோட்டா இன் கவர்மெண்ட் காலேஜான்னு பாருங்க, அல்லது கவர்மெண்ட் கோட்டா பிரைவேட் காலேஜான்னு பாருங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய நீட் மார்க்குக்கு லாஸ்ட் இயர் எந்த காலேஜ் கிடைச்சிருக்குன்றத ஒரு அனலைஸ் பண்ணுங்க. அடுத்தது காலேஜ் எந்த லொக்கேஷன்ல இருக்கு, அவுட் சைட் த லிமிட்டா, இன்சைட் த லிமிட்டா, அல்லது அவுட்டர்ல இருக்கா என்னன்றது டிசைட் பண்ணுங்க. அடுத்தது இன்பேஷண்ட் அவுட் பேஷண்ட் அந்த காலேஜுக்கு எவ்வளோ பேர் வராங்க போகிறாங்க, அது நம்மளுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கிறதுக்கான ஒரு ஃபார்முலா, அதை திங்க் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நீங்கள் இருக்கிற இடத்துலையோ இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் இருக்கிற இடத்துல இருந்து போகிறதுக்கு வர்றதுக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது, வீக்கெண்டில் போக முடியுமா என்னன்றதை செக் பண்ணுங்க. சில பேர் நேட்டிவ் பிளேஸ் எடுப்பாங்க, அதுவும் குட் சாய்ஸ் தான்.
அதுக்கப்புறம் காலேஜ் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸு, அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸு, அதுக்கப்புறமா அந்த அம்யூனிட்டிஸு, அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ், ட்ரெயின் இருக்கா, பஸ் இருக்கா, வீக்கெண்டு வந்து போகிறதுக்கு அல்லது மந்த்லி ஒன்ஸ் வரத்துக்கு அந்த ட்ரெயின் பஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி இருக்குது, இந்த எல்லா ஃபேக்டர்ஸையும் டிஸ்கஸ் பண்ணுங்க. உங்கள் பேரண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணுங்க, உங்கள் பிரதர் சிஸ்டரோட டிஸ்கஸ் பண்ணுங்க, உங்கள் வெல்விஷரோட டிஸ்கஸ் பண்ணுங்க. எல்லா ஃபேக்டர்ஸும் டிஸ்கஸ் பண்ணி தென் ஃபைனலி யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் த சாய்ஸ் லிஸ்ட். இந்த சாய்ஸ் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அங்கே கரெக்டாக ஆன்லைனில் நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு சாய்ஸ் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ன்றதை டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டே இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்களை நாங்கள் தெரியப்படுத்துவோம். ஆல் த பெஸ்ட்.